மேடம் 2026ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் தான். ஏன்னா நான் ரொம்ப விஜய் ஃபேனு. ஸோ கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவேன். ஸ்பீச்லேயே மாநாடு ஸ்பீச்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் எல்லாமே சொன்னார். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விஜய் வந்தாங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாடுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். அவர் நிறைய இதெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் விஜய் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவாங்க. சினிமா இல்லைனாலும் அவர் வந்து பாலிடிக்ஸில் அவர் வந்து மக்களுக்காக அவர் நிறைய பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வி சப்போர்ட் விஜய் சார். ஒரு கூட்டாளி அரசியல் வருவதான்னு எடுத்து கேள்வி கேட்கறாங்க. கூட்டாளிக்கு இன்னும் தெரியும் அரசியல் பத்தி கேட்கறாங்க. அவங்களுக்கு என்ன பதிலடி என்ன கொடுப்பீங்க? சார், எல்லா துறையுமே வந்து துறை தான் இல்லையா? ஐடி பீப்புள்ஸ், டாக்டர் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான், அவங்க பேஷனாக வந்து அதில் வராங்க. யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்களோட துறையை வந்து தேர்ந்தெடுக்கல. சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்ம மக்களுக்காக அவர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் ராங் இல்லை. ஸோ அவர் மட்டுமே செல்ஃபிஷாக யோசிக்கல, நம்ம எல்லாருக்காக தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து நம்ம ரசிக்கும் போது இது ஏன் கூத்தாடின்னு சொல்கிறாங்க? இது கூத்தாடி இல்லை, மக்களுக்காக நம்ம என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் போது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தானே அவர் அவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கார். இப்போ ரீசெண்டாக அவர் வந்த மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய்ன்றது அவ்வளோ பீக்கில் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே விட்டுட்டு நம்மளுக்காக வந்து இப்போ பாலிடிக்ஸில் என்டர் ஆயிருக்காங்கன்னா அது இட்ஸ் நாட் ஈஸி திங்க்ல. அது ஒரு பெரிய விஷயம். அது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. பட் த ஃபேக்ட் இஸ், அவர் மக்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து வந்திருக்காரு. இட்ஸ் நாட் ஈஸி திங் தட் அவர் வந்து பாலிடிக்ஸ் வரணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்ம எல்லாரை பற்றி யோசிக்கணும், நம்ம தமிழ்நாடுக்காக எதுனா ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்காக தான் வந்தாங்க. மேபி ஷார்ட் ஏஜ்லேயே அவர் பாலிடிக்ஸ் வரணுன்றது கிடையாதுல்ல. அவர் ஒரு ஷார்ட் ஏஜ்லேயே சரி அவர் கரெக்டான டெசிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பாலிடிக்ஸ் வருவோம்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் வரல. பட் இவர் ஒரு துணிவோடு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதை விட மாட்டார். கண்டிப்பாக அது அவர் படமே விஜய் படம் ஒன்று எடுத்தாலே அது ஃப்ளாப் இல்லை, அது பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஸோ பாலிடிக்ஸில் கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்து அது ஒரு சக்ஸஸோடு தான் வருவாங்க. அவர் வந்துட்டு இல்லை நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன், நான் குவிட் பண்ணுறேன்றான் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக ஈ வில் டெஃபினெட்லி கிவ் த பிளாக் பஸ்டர் இன் பாலிடிக்ஸ் ஆல்சோ. நாங்கள் எப்படி விஜய் சாருக்கு தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நாங்கள் போகணுமோ, அதே மாதிரி பாலிடிக்ஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய் சார் தான் ஓட் பண்ணுவோம். இல்லை, ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் தான் கேள்வி வைக்கிறாங்கன்னா, இப்போ முதலமைச்சராக வரதுக்கு நம்ம நல்லவனாக இருக்கணும் கெட்டவனாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சினிமாவில் போயிட்டு மக்கள் நம்ம ஆதரிச்சாலுமே நம்ம வந்து சிஎம் ஆயிடலாம், அந்த கனவோட நிறைய பேர் வராங்க சினிமாவில். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பாலிடிக்ஸ் வரணுன்றதுக்கு சினிமா பீப்புள்ஸ் தான் ஏன் வராங்க அப்படின்ற கம்பேரிசனே வேணாம். யார் வேணா வரலாம். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா டேலண்ட் இருக்கு, மக்களுக்கு எதனா செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா யார் வேணா வரணும். இவங்க தான் வரணும், பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பர்ட் பர்சனா வரணும் அப்படின்ற இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ யாருக்கு வேணா, இப்போ என்ன மாதிரி நல்லா படிச்சவங்க நல்லா மக்களுக்காக பண்ணி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரலாம்.